இரண்டாவது செய்தியாக ஜூன் 18ஆம் தேதி சார், முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க தமிழக அரசுக்கு. ஒரு நபர் குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. அவர் அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். அது குறித்தான இன்னும் தமிழக அரசின் முடிவு என்னங்கிறது நமக்கு தெரியல. ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை பரிசீலனையில் உள்ளதாங்கிறது தெரியல. ஆனால் அவர் அறிக்கையை கொடுத்துட்டார். இப்போது அது குறித்து சுமார் அது ஒரு 650 பக்கத்துக்கான அறிக்கை சார். திருவண்ணாமலை மாவட்ட முதன்மை கல்வியாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க அந்த மாவட்டத்தில். இது போல் நீதிபதி சந்துரு அவர்களின் அறிக்கை புத்தகமாக கிடைக்கிறது. போதிவனம் அப்படிங்கக்கூடிய ப்ரெஸ் அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 750 ரூபாய். இதை பெறுவதற்கான வழிமுறைகள்னு சொல்லிட்டு அதோட QR கோடு இதெல்லாம் அமுச்சு வச்சுருக்காங்க. இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு அவர் அந்த மாவட்டத்துக்கு அமுச்சிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க சார்? அரசுக்கு கொடுத்த ஒரு அறிக்கை என்பது அரசாங்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தீங்கன்னா அது அரசாங்கத்தினுடைய ப்ராப்பர்ட்டி. அரசாங்கம் அந்த ப்ராப்பர்ட்டியை பப்ளிக் டொமைனில் வைக்காத வரைக்கும் யாருக்கும் அதை பப்ளிஷ் பண்ணக்கூடிய உரிமையே கிடையாது. அரசாங்கம் அதை பப்ளிக் டொமைனில் எஸ் நாங்கள் இந்த அறிக்கையை வெளியிடுகிறோம், சந்துரு அந்த அறிக்கையை வெளியிடத்துக்கு அவருக்கு இது கிடையாது, லோகோ ஸ்டாண்டி கிடையாது, அதிகாரம் கிடையாது. இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர், அப்யூஸ் ஆஃப் பவர். சந்துரு மேலே முதல்ல கேஸ் போடணும். ஏன்னா அவர் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி வெளியில் வந்தது, ஏன் தனியாருக்கு போச்சு, இதுதான் முதல் கேள்வி. அப்போ சந்துரு அயோக்கியத்தனம் செய்திருக்கிறான்னு எனக்கு தோணுகிறது. இதை வச்சு சம்பாதிக்க முடியாது. அரசாங்கமே அவருக்கு ஒரு பணம் கொடுத்துருக்கும். அப்போ அரசாங்கத்தினுடைய கொடுத்த ரிப்போர்ட்டை அரசாங்கம் தான் வெளியிடணும். இங்கே ஒரு தனியார் நிறுவனம் வெளியிடுகிறது. அந்த தனியார் நிறுவனம் அதுக்கு 750 ரூபா அந்த புஸ்தகத்துக்கு ப்ரைஸ் பண்ணுகிறது. இந்த 750 ரூபா கொடுத்து அந்த புஸ்தகத்தை வாங்கினா திருவண்ணாமலையை சேர்ந்த ஒரு கல்வி அதிகாரி எழுதுகிறார் என்றால் இவங்க எதை விற்று கொண்டிருக்கிறார்கள்? இதுதான் கேள்வி. ரெண்டாவது, இந்த கல்வி அதிகாரிக்கு இப்படி கொடுக்கணும், இப்போ ஆர்டர் கொடுக்கணும்னு சொன்னது யார்? அதுவும் நமக்கு புரியலை. அப்போ அந்த போதிவனம், இந்த கல்வி அதிகாரி சந்துரு, இந்த 3 பேருக்கு என்ன நெக்ஸஸ் இருக்கிறது? இதே மாதிரி எல்லா பள்ளிக்கூடத்துலையும் எல்லா மாவட்டங்களையும் சொல்லியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அதாவது தனக்கு வேண்டிய புத்தகம், அதாவது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முரசொலிக்காக 18.25 லட்சம் கோடி ரூபா வசூல் பண்ண, அது செத்து போயிருந்த பத்திரிகை 18.75 கோடி பத்திரிகை வெளியில் வர ஆரம்பிச்சது. அந்த மாதிரி இவங்க என்ன விற்கணும் என்ன விற்கக்கூடாதுங்களை இவங்க தெளிவாக இருக்கிறார்கள். அந்த அறிக்கையே அபத்தம். அந்த அறிக்கைக்கு அவ்வளவு எதிர்ப்பு இருக்கிறது. அந்த அறிக்கையில் பார்ட்டாக எல்லா சமூக தலைவர்களும் பிச்சு உதறி தள்ளிட்டாங்க. அது ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய அண்ணாமலை அவர்கள் பேசும்போது இது சந்துரு அறிக்கையா, அரசாங்கம் சொல்லி சந்துரு அறிக்கையா, இல்லை அரசாங்கத்தினுடைய ஊதுகுழலா சந்துருன்னு வேற கேட்டுட்டார். இவ்வளவுக்கு பிறகு அங்கீகரிக்கப்படாத, அரசு சொல்லாத ஒரு அறிக்கையை ஒரு புத்தகமாக்கி 750 ரூபாய்க்கு விற்கணும்னு சொன்னால் அந்த கல்வி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சந்துரு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா அரசாங்கத்தினுடைய அறிக்கை இஸ் பப்ளிக், நாட் அ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. சந்துருக்கு அதுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா அரசாங்கம் அதுக்கு அவருக்கு ஏதோ ஒரு பேமெண்ட் கொடுத்துருக்கும், இந்த அரசாங்கத்திட்ட அவர் கொடுத்துட்டார். அரசாங்கத்துக்கு நான் கொடுத்ததை அரசு தான் புத்தகமாக போடலாமே தவிர தனியாருக்கு கொடுத்தது யார்? அப்போ அந்த அரசு துறை செயலாளர் கொடுத்தாரா, சந்துரு கொடுத்தாரா? இதை பற்றி ஒரு விசாரணை தேவை. இது சின்ன விஷயம் இல்லை. இன்றைக்கி நாளைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டும் ஒரு தனியார் எடுத்து புத்தகம் போட முடியுமா? எனக்கு தெரியல. இது திமுக அரசனுடைய மிகப்பெரிய அயோக்கியத்தனங்களில் இது ஒன்று. சந்துரு ஒரு நீதிபதி என்று சொல்லிக் கொள்கிறார். அந்த நீதிபதி நீதி தவறி இருக்கிறார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.